பாருங்கள் என் வீட்டு மாடி தோட்டத்தை இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். நிறைய செடி இருக்குது, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நர்சரியிலேருந்து. இப்போது ஒரு 2 months பிஃபோர் இந்த செம்பருத்தி வாங்கிட்டு வந்தேன். நிறைய மொட்டு விட்டுருச்சு. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு இதை நான் இந்த வீடியோவை போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 2 months பிஃபோர் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். வயலட் கலர் சாமந்தி. இது ஃபுல்லாக காஞ்சிடுது. இப்போது அழகாக துளுத்து வருது. இதில் நிறைய மொட்டு இருக்குது. உங்கள் கூட அப்பயே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், முடியல. பாருங்கள், பிளாஸ்டிக் தொட்டியில் செம்மண் கலந்து வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 1 months நல்லா அரும்பெடுத்து பூக்கும். அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது குண்டு மல்லி நல்லா அழகாக துளுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுவும் அழகாக, இதுவும் அதே மாதிரி 2 months பிஃபோர் தான். இப்போ தான் நான் மாடி தோட்டம் வைக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால் இது ரொம்ப காஞ்சி இருந்துச்சு. இப்போது எல்லாம் துளுத்து வருது. செம்பருத்தி இங்கே பாருங்கள், இல்லை நிறைய முட்டு வந்துடுச்சு. இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு நான் இதை செடியை காட்டுறேன். பாருங்கள், பிளாஸ்டிக் பூ மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ தான் வச்சது. இது பாருங்கள், மருதாணி வெறுமனையாக நாங்கள் வச்சுட்டு அந்த குச்சை நட்டு வச்சேன். அழகாக துளுத்துருச்சு பாருங்கள். இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இது சின்னதாக எங்கள் பாப்பா வச்சா அது அழகாக வந்துடுச்சு ஒரே ஒரு இலையில். பாருங்கள், இது ஒரு குரோட்டன்ஸ். இது வந்து வாஸ்துப்படி நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ தான் சின்ன பாட்டில் வச்சுருக்கு. இனிமேல் வைக்கணும் பெரிய பாட்டில். இது பிரம்ம கமலம் ஒரே தொட்டிலே வச்சுட்டேன். இது சங்குப்பூ ஹைப்ரிடு. இது வந்து அடுக்கு, இன்னும் வேறு இதில் எடுத்து வைக்கல. இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. எல்லாம் ஒன்றுத்துலேயே இருக்குது. இப்போ தான் பிரம்ம கமலம் வந்து ஒரே ஒரு லீஃப் தான் வச்சேன். ஒரே ஒரு லீஃப் வச்சது. அது வந்து துளுக்குது. இப்போ தான் அடியில் துளுக்குது. நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆகஸ்ட் மாதம் வச்சேன். ஆகஸ்ட் வச்சா இன்றைக்கி இப்போது டிசம்பர். இப்போ தான் துளுத்து வருது. நல்லா துளுத்து வரப்போ உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரே இலை தான் பிரம்ம கமலம் வந்து ஒரு இலை மட்டும் வச்சேன். அதில் வந்து துளுத்து வருது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அரளி வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு மொட்டு கூட எடுக்கலை. இதுலேயும் அதே மாதிரி பிரம்ம கமலம் ஒரே ஒரு லீஃப் மட்டும் வச்சுருக்கேன். அதுவும் துளுத்து வருது. அதுவும் ஆகஸ்ட்டில் வச்சது தான். இது கூடயே ஒரு சங்குப்பூ விதை போட்டேன். ஏன்னா இது பிடிச்சிக்கிட்டு அப்படியே வளர்ந்துடும் அப்படின்னு. அது அந்த பிரம்ம கமலம் வளர்ந்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். துளுத்துட்ருக்கு. ஆகஸ்ட்டில் வச்சது. இப்போ தான் அது துளுக்குது. வேண்டாம் எடுத்துடலாம் கூட பார்த்தேன். நல்லா அழகாக இப்போ தான் துளுத்து வருது.